பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை எரேமியா 31:13 வாசிக்க கேட்போம். ஆமென். அல்லேலூயா. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரியர்களின் ஆத்துமாவை குளுமையானவர்களினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகளே இல்லாதபடியால் அவைகளின் மித்தம் ஆறுதல் அடையாத இருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாள்ல கூட தேவன் நம்ம எந்த சிரமத்துல இருந்தாலும் சரி, ஏன்னா ஒவ்வொரு சிரமத்திலையும் இந்த துக்கத்திலையும் இருந்தா தேவன் நான் அவர்களை தேற்றி அவர்களுக்கு நான் சந்தோஷத்தை கொடுப்பேன் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாள்ல நீங்க யாராவது துக்கத்துல இருக்கிறீங்களா, இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனையில இருக்கிறீங்களா, சிரமத்துல இருக்கிறீங்களா, தேவன் அவர் வந்து நம்மளை தேற்றுகிறார். ஆமென். அல்லேலூயா. தேற்றி சந்தோஷப்படுத்த போகிறார். இன்றைய நாள்ல ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். தேவன் நமக்கு சொன்னா அந்த வார்த்தை அப்படியே நடக்கும். அப்ப அந்த வார்த்தையை நம்ம அதை தியானிக்கணும். ஆமென். அல்லேலூயா. இது நமக்குத்தான் இந்த வார்த்தை நினைத்தாலே போதும், அந்த சிரமம் ஒண்ணுமில்லாம போய்விடும். அவரே வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு சூழ்நிலை ஆத்மாவை தேற்றுகிறவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலையினா நம்ம ஏதாவது ஒரு குறிச்சு நம்ம கவலைப்பட்டோம்னா கண்டிப்பா தேவன் ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்மளை திருப்தியாக்குறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம சிரமத்துல இருந்தாலே நம்ம எதை பத்தி யோசிக்க கூடாது. நம்ம அவரை நினைக்கும் போது கண்டிப்பா இந்த அற்புதத்தை அடையாளத்தை எல்லாம் நம்ம காணலாம். ஆமென். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நம்ம உணவுன்னு சொல்லி போய் ஒவ்வொருத்திட்ட போய் புலம்புறதை விட நீங்க 5 நிமிஷம் முழங்கால் போட்டு கர்த்தர்கிட்ட சொல்லும் போது கண்டிப்பா இந்த அற்புதம் நமக்கு நடக்கும். ஆமென். அல்லேலூயா. அவர்கிட்ட சொல்லும் போது அற்புத அடையாளத்தை எல்லாத்தையும் காணலாம். ஆமென். அல்லேலூயா. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலனுண்டும் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீர் என்னை தண்டித்தீர். நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். ஆமென். ஆமென். அல்லேலூயா. இப்ப கூட வெளிநாட்டுல பிள்ளைகள்லாம் எங்கேயாவது இருக்கலாம், பிடிக்கலாம், நம்ம பிள்ளைங்க வரமாட்டாங்களே, வைக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி அழுதுருக்கலாம். அந்த ராகேல் போல பிள்ளைகள் நினைத்து அழுதுருக்கலாம். அப்ப தேவன் என்ன சொல்றார்? நீ அழாத, உன் கண்ணீரை நான் காக்குற தேவனாய் இருக்கிறேன் என்று பேசுகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த நாள்ல கூட நம்ம தேவனிடத்துல சொல்லும் போது ராகேல் போலயே நம்மளும் அழுது சொல்லும் போது கண்டிப்பா நம்ம பிள்ளைகள் நம்மளோடு சேருவார்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா உன் முடிவை உனக்கு தேசத்தை திருப்பி தருவேன்னு சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த தேசத்துக்கு போன பிள்ளைகளை அந்த பிள்ளைகள் நம்மளுக்கு தருவார். தேசத்தை நம்ம கொடுக்கறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த நாள்ல கூட ஒரு மாடை அடித்து திருப்பது போல உன்னை திருப்புவேன்னு சொல்றாரு. நம்ம எதுக்கு அடிப்பணியாமல் இருந்தோம்னா தேவன் அவர் அடித்து திருத்துவராய் கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப என்ன திருப்பி அவர் பொழுது திருப்பப்படுவார். ஏன்னா நம்ம ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம எதுலயாவது போய் நம்ம சிக்கி கொள்ளும் போது நம்மள ஒரு வண்டி போகுதுன்னா அந்த வண்டிய கரெக்டா ஓட்டுறவரு கரெக்டா அந்த கயிறை பிடிச்சு இந்த பக்கம் போக கூட அந்த பக்கம் போட நேரா கொண்டு போவார் இல்லையா? அப்ப அது மாதிரிதான் நம்ம அந்த சக்கரம் கரெக்டா பாதையில போனாதான் நேரா போக முடியும். இங்கிட்டு ஒரு மாடு இழுத்துட்டு அங்கிட்டு ஒரு மாடு இழுத்துதுன்னா ஒரு குடும்பம் அப்படிதான்.
கணவன் மனைவியும் ஒற்றுமையா ஒரே வழியில போகும்போது கண்டிப்பா அது கரெக்டா போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாடு ஒவ்வொரு திசை திரும்பும் போது அந்த அந்த மாட்டுக்காரன் என்ன செய்வாரு, அவர் என்ன செய்வாரு, இங்கிட்டு போக கூடாது அங்கிட்டு போக கூடாது, வண்டி கொடசாஞ்சிரும் அப்படி சொல்லிட்டு அந்த மாட்டை அடிப்பது உண்டு இல்லையா? அதே மாதிரிதான் நம்மளும் ஒவ்வொரு பக்கம் நம்ம திசையில திரும்பும் போது தேவனு மாடுகளை போல அடிப்பார். அடித்த பொழுது திருப்புவார். திருப்பி நீரே என் தேவன் என்று கர்த்தர் என்று சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. நம்ம விழுகாதபடிக்கு, கொடை சாயாதபடிக்கு தேவன் வந்து நம்மளை திருப்புகிறார். அப்ப நம்ம ஐயோ நேரம் விழுந்திருப்போமே, ஐயோ கர்த்தர் என்னை காத்து கொண்டார் நம்ம சொல்லுகிறோம் இல்லையா? அது போலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஏன்னா என் தேவனே கர்த்தரே என்று அவர் சொல்லியிருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்ப வந்து நம்ம வந்து ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து பாதிச்சு ரொம்ப சூழ்நிலை மோசமா போய் மாட்டிக்கும் போது, அப்ப அந்த பிரச்சனை நம்ம நீக்கும் போதுதான் நம்ம சொல்லுகிறோம், ஐயோ என் தேவன் என் கர்த்தர் என்னை காப்பாத்தி விட்டார் என்று. ஆமென். அல்லேலூயா. அப்ப சூழ்நிலையில வரும்போது நம்ம கர்த்தரை வந்து தேடுவதை விட நம்ம எப்பொழுதுமே தேவன் நம்மளுக்குள்ள இருக்கும்போது அந்த சூழ்நிலைகள் நம்மளுக்கு வரவே வராது இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. அப்ப எப்பொழுதுமே இருதயத்துல நம்ம தேவனை வைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலைகளிலும் நம்ம வந்து அவசரத்துக்கு போய் ஐயோ கர்த்தாவே வாரும் சொன்னா, ஏன்னா அவர் வருவார். கண்டிப்பா வந்து கஷ்டத்துல சிறுமைப்பட்ட போது வந்து காப்பாத்துவாரு. இருந்தாலுமே நம்ம எப்பொழுதுமே தேவனை நம்ம இருதயத்துல வைக்கும் போது, வெளியில செல்றோமா, இங்க போறோமா வரோமா, பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவரை நம்ம கூப்பிடும் போது நம்மளோடவே இருப்பார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் தீங்கை காணவே மாட்டீர்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த நாள்ல பெரிதான ஒரு வார்த்தையை தேவன் கொடுத்திருக்கார். ஒரு ஏன்னா நம்ம துக்கத்தை நம்ம சிறுமத்தை எல்லாம் எடுத்து போடுறதுக்காக தேவன் நம்மளுக்கு இந்த வார்த்தை கொடுத்திருக்கார். இதை வைத்து எல்லாரும் தானிக்கும் போது கண்டிப்பா இந்த வார்த்தை உங்களுக்கு அப்படியே செயல்படும். ஆமென். அல்லேலூயா. கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். சோதர ஆண்டவரே, தகப்பனே, ராஜா, தகப்பனே, கர்த்தாவே, யாரெல்லாம் சிறுமத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் சுவாமி நீங்க தகப்பனே ஆசீர்வதிங்க ராஜா. தகப்பனே, அவங்க சிறுமத்தை எல்லாம் எடுத்து போடுகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, நானே வந்து உங்களை தேற்றுவேன் என்று சொல்லியிருக்கீங்க. நானே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த வார்த்தைப்படி ஒவ்வொருவருக்கும் நடக்கும்படிக்கு நாங்க செபிக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதிங்க ராஜா. தகப்பனே, உனக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன், உன் பிள்ளைகள் உன்னிடத்தில் கொடுப்பேன்னு சொன்ன வார்த்தைப்படி யாரெல்லாம் பிள்ளைகளுக்காக ஏங்கி தாய் தகப்பன் ஏங்கி கொண்டு கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறாங்களோ இந்த நாள்ல கூட தகப்பனே அவர்கள் பிள்ளைகளை அவர் ஒரு இடத்தில் கொண்டு சேர்த்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. சோத்ரிக்கிறப்பா, ஒரு மாடுகள் அடிப்பது போல நான் அடிப்பேன் என்று சொன்னீங்களப்பா தகப்பனே. யாராவது தகப்பனே தவறான வழியில தகப்பனே பாதை மாறி போகிறது இருந்தா தகப்பனே நீங்க அடித்து திருத்துவேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைப்படி கூட தகப்பனே ராஜா, தகப்பனே குடும்பங்கள் தகப்பனே ஒரு 2 வண்டி போல தகப்பனே, வண்டி சக்கரம் போல தகப்பனே ஒரே மாதிரி போகணும் ஆண்டவரே ராஜா. நேரான பாதையில ஆண்டவரே, அது போல தகப்பனே நேரான வழியில போக ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, அடித்து திருத்தும் போதுதான் என் தேவன் என் கர்த்தர் என்று நாங்க சொல்லுவோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எங்களை ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்தோம்னு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அனைவரையும் தகப்பனே உங்க கரத்துல கொடுக்கிறோம். எங்களையும் தாழ்த்து உங்க கரத்துல கொடுக்கிறோம் சுவாமி. ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லோருக்கும் ஸ்தோத்திரம்.